ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் வந்து 13, 15 அதாவது நவம்பர் 11, 15க்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே முதல் ரயில்வே தூக்குப்பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் யார்? தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஏ. சௌத்ரி. சரிங்களா? அடுத்தது மூணாவது, ஊட்டச்சத்தினை உறுதி செய்யும் திட்டம் எப்போம்னா 2022. சரிங்களா? ஊட்டச்சத்தினை உறுதி செய்யும் திட்டம் அப்படின்னா 2022. என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகள் களையும் நோக்குடன் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? பிறக்கும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து களையும் நோக்குடன் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வார விழா நவம்பர் 14 முதல் 20 வரை வந்து நடைபெற்றது. சரிங்களா? கூட்டுறவு வார விழா நவம்பர் 14 முதல் 20 வரை நடைபெற்றது. அதோட மைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார மேம்பாட்டின் கூட்டுறவு என்பது தான் இந்த ஆண்டுக்கான பொருள். சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான கூட்டுறவு தான் இந்த ஆண்டுக்கான பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணு ஆராய்ச்சி திட்டத்தின் முதல் தலைவர் யார்? இங்கிலாந்து அணு ஆராய்ச்சி திட்டத்தின் முதல் தலைவர் யார்னா சர் ஜான் காக்ராஃப்ட். சர் ஜான் காக்ராஃப்ட் அவர்கள். அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் தலைவர் யார்? காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் தலைவர் யார்னா வினீத் குப்தா. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா, சபரிமலை பக்தர்களின் உதவிக்காக சுவாமி ஏஐ சாப்ட் செயலி அறிமுகம் செய்தவர் யார்னா பிரானாயி விஜயன். சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 8வது பார்த்தீங்கன்னா, புக்கர் பரிசு சமந்தா ஹார்வே என்ற பிரிட்டனியருக்கு வழங்கப்பட்டது. ஆர்பிட்டல் என்ற புதினத்துக்காக அது வந்து வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா சமந்தா ஹார்வேக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு பிரிட்டானியர். அது மட்டும் இல்லை, அவர் எழுதிய எந்த புதினம்னா ஆர்பிட்டல் என்ற புதினத்திற்காக தான் புக்கர் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. சரிங்களா? இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ அதை யார் திறந்து வைத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தான் திறந்து வைத்துள்ளார். சரிங்களா? ஸோ அந்த அருங்காட்சியகத்திற்கு வந்து உதவ சென்னை ஐடிஐ அதாவது அதிநவீன வழிகாட்டி ரோபோவை வந்து உருவாக்கியுள்ளது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது, இந்திய அரசின் செயல்திறன் துறை தலைவராக எலான் மஸ்க் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா? இந்திய அரசின் செயல்திறன் துறை தலைவராக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின், தானியங்கி கணிப்பான் மும்பை டாடா நிறுவனத்தின் முதலில் உருவாக்கப்பட்ட கணினி ஆகும். சரிங்களா? மும்பை டாடா நிறுவனத்தின் முதல் கணினி எது பார்த்தீங்கன்னா தானியங்கி கணிப்பான். சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் 1948 நவம்பர் 11 அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? யாரால? விக்ரமம் சாராபாய் அவர்களால். சரிங்களா? எப்போனா 1948 நவம்பர் 11 எங்கன்னா அகமதாபாத்தில் யார் தொடங்கப்பட்டார்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். அடுத்து 13வது கொஸ்டின், தேசிய அளவிலான அறிவியல் மாநாடு 1955 கூட்டப்பட்டது. சரிங்களா? தேசிய அளவிலான அறிவியல் மாநாடு எப்போ கூட்டப்பட்டதுன்னா 1955 கூட்டப்பட்டது. அடுத்து 14வது கொஸ்டின், 1963 நவம்பர் 21 தும்பா ஏவுதளத்தில் நைகி அப்பாச் என்னும் முதல் ஏவூர்தி தொடக்கப்பட்டது. சரிங்களா? முதலாவது ஏவூர்தி எப்போ தொடக்கப்பட்டதுன்னா நவம்பர் 1963 நவம்பர் 21 எந்த ஏவுகணம்னா தும்பா ஏவுகணத்தில். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15வது கொஸ்டின், மூவர்ண கொடி பொறிக்கப்பட்ட எம்ஐபி என்கின்ற நிலா மோதும் கலன் சந்திரனின் ஷேக்கிள்டன் பள்ளத்தாக்கில் மோதி இறங்கியது. ஸோ அதோட பேர் என்ன பேருன்னு கேட்காங்க. அது வந்து ஜவஹர் தளம். சரிங்களா? என்ன தளம்னா ஜவஹர் தளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின், அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சி டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு. சரிங்களா? அமெரிக்காவின் 47வது அதிபர் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன கட்சினா குடியரசுக் கட்சி. அடுத்து 14வது கொஸ்டின், அமெரிக்காவின் துணைத் தலைவர் யாருன்னா ஜேடி வான்ஸ். சரிங்களா? அமெரிக்காவின் துணைத் தலைவர் யாருன்னா ஜேடி வான்ஸ். 18வது கொஸ்டின், 2022ஆம் ஆண்டு உலக அளவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 25% மேல் யாருக்குன்னா இந்தியர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா?
மொத்தம் எத்தனை பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 21.2 கோடி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 25% மேலே யார் இருக்காங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 10ஆம் கொஸ்டின், வருடாந்திர பருவநிலை மாநாடு அஜர்பைஜானில் நடைபெறுகிறது. சரிங்களா? வருடாந்திர பருவநிலை மாநாடு எங்கே நடைபெறுகிறதுனா அஜர்பைஜானில் நடைபெறுகிறது. அடுத்தது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் யார்? ஸோ ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பின் அமைப்பின் தலைவர் யாருன்னா ரஃபேல் கிராசி. சரிங்களா? யாருன்னா ரஃபேல் கிராசி. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 20ஆம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 பழங்குடியினர் கௌரவ தினம் 2021 முடிவு செய்யப்பட்டது. சரிங்களா? அதாவது பழங்குடியினரின் கௌரவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் 15. ஸோ அது எப்போது முடிவு செய்யப்பட்டதுன்னா 2021 தான் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, டொமினிகா காமன்வெல்த்தின் உயரிய விருதான டொமினிகோ மரியாதை விருதை பிரதமர் மோடி பெற்றார். சரிங்களா? டொமினிகாவின் மரியாதை விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி வாங்கியிருக்கிறாங்க. ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 வந்து அஸ்ட்ராசெனகா கோவிட்-19 தடுப்பூசி 70,000 தவணை வந்து அவங்களுக்கு வழங்கி உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கு வந்து டொமினிகா மரியாதை விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 23ஆம் கொஸ்டின், ராம்நாத் கோயங்கோ சாகித்ய சம்மான் விருதுகள் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் வந்து வழங்குது. சரியா? அதாவது ராம்நாத் கோயங்கோ சாகித்ய சம்மான் விருதை வந்து யார் வழங்குறா பார்த்தீங்கன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் வந்து வழங்குகிறது. ஸோ அந்த நிர்வாக இயக்குனர், அதாவது இந்த குழுமத்தோட நிர்வாக இயக்குனர் யாருன்னா மனோஜ்குமார். சரிங்களா? இதுவும் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 24 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட பிரதமர் யார் அப்படின்னா ஷிகேரு இஷிபா. ஜப்பான் பிரதமர் யாருன்னா ஷிகேரு இஷிபா. முப்படைகளின் பிரிவு தலைவர் யாருன்னா கமடோர் சுரேஷ். அடுத்தது உலக சர்க்கரை நோய் தினம் எப்போது அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. சரிங்களா? உலக சர்க்கரை நோய் தினம்னா நவம்பர் 14. கயனாவோட அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இர்ஃபான். கயனாவின் அதிபர் யாருன்னா முகமது இர்ஃபான். அடுத்தது 28ஆம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதலில் அனைத்து பெண்கள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அமைக்க மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு. சரிங்களா? என்னன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வந்து பெண்களுக்கு அமைக்க வந்து மத்திய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 29ஆம் கொஸ்டின், 16வது நிதி ஆணையம் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனகாரியா, அதாவது அரவிந்த் பனகாரியா தலைமையில் தான் 16வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட உறுப்பினர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் நாராயணன் ஜா, ஆனி சாச் மேத்யூ, மனோஜ் பாண்டா, சம் யஹாந்தி கோஷ். சரிங்களா? மொத்தம் 4 உறுப்பினர் இருக்கிறாங்க. அஜய், ஜார்ஜ், மனோஜ், யாகந்தி. சரிங்களா? ஸோ இந்த நிதி ஆணையத்தோட செயலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்விக் பாண்டே. சரிங்களா? செயலர் யாருன்னா ரித்விக் பாண்டே. அதே மாதிரி இணை செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் ஜெயின். சரிங்களா? அடுத்தது பொருளாதார நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.